அவங்க சார் ஸ்கூல் டைம் எழுதணும்ல. ஆயிடுச்சு போல. போலாம் சார் 2 முறை. ரைட். இப்போ ஃப்ளவர் ரெமெடி உள்ள வர போறோம். நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. சத்தியமா நான் சொல்ல போறது கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா தான் உங்க மண்டையில, அதாவது மைண்டு டீசெண்டா சொன்னோம்னா அப்பதான் உங்க மண்டையில பளிச்சுன்னு ஏறும். ஃபர்ஸ்ட் வந்து ரிஷபம் எடுத்துலாமா? ஃபர்ஸ்ட் வந்து மேஷ ராசி. சரிங்களா? Impatience. ஃபர்ஸ்ட் மேஷம் தானே நான் சொல்றது கரெக்டா? மேஷ ராசி. மேஷ ராசி. அந்த மேஷ ராசி என்ன பண்ணும்? துருன்னு இருக்குமா? அது நெருப்பு தத்துவமா சூடா இருக்கும். அது ஒரு இடத்துல உட்காராது, ஒரு இடத்துல அடங்காது, சொல் பேச்சு கேட்காது. அப்போ என்ன கேரக்டரா இருக்கும் 37ல? அது அப்ப இம்பேஷன் வருதா? மேஷராசி நேரா ஒரு கீழ் கோடு கிழிச்சு இம்பேஷன் எழுதுங்க. அதுல நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க, நான் சொல்ல போறது கிடையாது. இருந்தாலும் ஏன் மாயம் சும்மா இருக்காது. இம்பேஷன் வருதுங்களா? செவ்வாய். அதுக்கப்புறம் இந்த மேஷராசின்னு துருன்னு எல்லாம் ஆக்டிவும் பண்ணுது இல்லையா? அதனால என்ன பண்ணோம்னா, நீங்க பிராக்டிக்கலாவும் யோசிச்சு பாருங்க. இந்த மேஷ ராசிக்காரங்க ஒரு வேலைய செய்யாதன்னு சொன்னா அந்த வேலையை தான் திருப்பி அவங்க வந்து செய்வாங்க. அதாவது செஞ்ச தவறை திரும்ப செய்யக்கூடிய ஆட்கள் அவர்கள். செய்த ஒரு வேலையை திரும்ப செய்யக்கூடிய ஒரு ஆட்கள். கரெக்ட். கொஞ்சம் சவுண்டா கேட்கல, விஜய் ஸ்டைல்ல சொல்லும் போது. கரெக்டுங்க. யாருங்க அது? கை தூக்குங்க பார்க்கலாம். ரைட்டுங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த செவ்வாய் அதிபதி மேஷ ராசிக்காரங்க துருன்னு இருக்கிறதுனால செஞ்ச தவறே திரும்ப செய்வாங்க. வெச்ச பொருளை அடிக்கடி தேடுவாங்க. நம்ம வீட்டுல பைக் விட்டு பக்கத்து வீட்டுல தேடுவாங்க. இங்க சாவி வச்சுட்டு அங்க போய் சாவி தேடுவாங்க. இந்த கேஸு அதெல்லாம் ஆஃப் பண்ணாத ஒரு ஆள் வந்து மேக்சிமம் இவங்கள தான் இருப்பாங்க. வண்டி சாவியை வச்சுட்டு தேடக்கூடியவர். அதாவது ஞாபகம் மருதி. நீங்க போயிட்டு மேஷ ராசியா ஞாபகம் மருதி உனக்கு இருக்கும் அப்படிலாம் கேட்காதீங்க. மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் இருக்கும் இந்த உணர்வுகள்லாம் நிறைய. அப்போ இம்பேஷன் டெஸ்ட் பட் வந்துடுச்சா? அடுத்தது மேஷ ராசிக்காரங்க என்னதான் பவர்ஃபுல்லா ஆளா இருந்தாலும் தன்னை அறியாமல் ஒரு பயம் ஆழ்மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன கொடுக்கலாம்? தன்னை அறியாமல் ஆழ்மனதில் இனம் புரியாத ஒரு பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். கரெக்டா சொல்றீங்க, கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. ஆஸ்பன். செவ்வாய் ஈக்குவல் டு இம்பேஷன் செஸ்னட் பட் ஆஸ்பன். அப்புறம் ஒரு ரெமெடி அவங்களுக்கு. கல்யாணத்துக்கு எங்கன்னா கூட்டு போனோம்னா கூடியே ஒரு சின்ன கவர் எடுத்துன்னு வருவாங்க. ஏன்னா கல்யாணத்துல போடுற இந்த லட்டு, வாழைப்பழம், வெத்தலை பாக்கலாம் நைஸா அது உள்ள போட்டுப்பாங்க. மேஷராசிக்காரங்களை கடைக்கு எங்கன்னா கூட்டு போனீங்கன்னா நல்லா பேரம் பேசுவாங்க. ஓனர் அப்படி திரும்பினாருன்னா 2 கத்திரிக்காய் எடுத்து கவர்ல போட்டுப்பாங்க, 2 தக்காளி எடுத்து இந்த சைட்ல போட்டுப்பாங்க. சிக்கரி சிம்பிள் திங். இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியதா இருக்கு. பட் நீங்க வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் 2 or 3 months சாப்பிட்டாதான் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலோட்டமா கொடுத்தீங்கன்னா மேலோட்டமான ரிசல்ட் கிடைக்கும். செவ்வாய் மேஷம் மேஷராசி ஈக்குவல் டு இம்பேஷன் சிக்கரி செஸ்னட் பட் ஆஸ்பன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டாக்டர் எட்வர்ட் பர்ச் அவருடைய வெப்சைட்ல இருந்தும் ஆலிவ் ட்ரீ அப்புறம் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு டாக்டர் எட்வர்ட் பர்ச் அவருடைய ஓன் இன்ஸ்டியூட்ல இருந்து எடுக்கப்பட்ட வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்ட நாலேஜ் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா? அதுல இருந்து எடுத்து என்னுடைய சொந்த அனுபவத்துல புகுத்தி பார்த்து ரிசல்ட் கிடைச்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். மேஷராசி துருன்னு இருப்பாங்க. அதனால இம்பேஷன் ஒரே தப்ப திரும்ப பண்றதுனால செஸ்னட் பட். என்னதான் வீர சூரம் போலீஸ்காரன் ராணுவ வீரனாக இருந்தாலும் தன் ஆழ் மனதிற்குள் தன்னை அறியாமல் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஆஸ்பன்
என்னதான் இருந்தாலும் லஞ்சம் வாங்குவாங்க இல்லையா, கொஞ்சம் அந்த மைண்ட் இருக்கும்ல, அதனால அந்த சிக்கரின்ற ஒரு கேரக்டர் அப்பப்போ வந்து இவங்களுக்கு எட்டி பார்த்துட்டு போகும். இப்ப இந்த மேஷ ராசியில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல